suffering, he will not act in the same way because he doesn't want suffering. ஒரு முறை அந்த ஜீவாத்மா துன்பத்தை அனுபவிக்குமே ஆனால் மறுபடியும் அந்த வேளையில் செயல்படுவதை தவிர்க்கின்றது. If the action gives happiness, then he'll do the act again to get more happiness. ஒரு செயலின் மூலமாக இன்பம் கிடைக்குமே ஆனால் அதே செயலை திரும்ப திரும்ப செய்ய முயற்சிக்கின்றது. But then after a while it may not give any more happiness, so then he'll have to do another action for some other object to get happiness. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அச்செயலில் இருந்து இன்பம் கிடைக்கவில்லை எனில் வேறொரு செயலில் ஈடுபட்டு இன்பத்தை தேடுகின்றது. In this way the jiva does his work, but then it says a kriyate, the action has an effect on the jiva and he gets transformed. இவ்வாறாக கிரியத்தே அந்த ஜீவாத்மா செயல்பட்டு கொண்டு இருப்பதனால் அந்த செயல்களானது ஜீவாத்மா மீது ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்பட்டு மாற்றத்தை உருவாக்குகின்றது. And with that transformation then he'll do different types of activity. இந்த மாற்றத்தின் காரணமாக ஜீவாத்மா பல்வேறு விதமான மாற்று செயல்களில் ஈடுபடுகிறது. So in this way he will continue to work ā-nipātāt up until death. So as long as he has a body, he will be getting experiences and then doing actions. இவ்வாறாக இந்த ஜீவாத்மானது ā-nipātāt, அதாவது மரணத்தின் வரை வெவ்வேறு விதமான செயல்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றது. However, it does not end with the death. எப்படி இருப்பினும் இது இந்த மரணத்துடன் முடிவடைவதில்லை. He does activities and as well as getting immediate effect. This is happiness, this is distress. He gets another long-term effect called karma. இந்த செயல்களில் ஈடுபடுவதன் காரணமாக ஜீவாத்மாவிற்கு உடனடியான அனுபவமான இன்பம் துன்பம் என்பவை ஏற்பட்டாலும் இவற்றிற்கு நெடுங்காலத்திற்குரிய ஒரு பலனும் கர்மா என்பதன் மூலமாக கிடைக்கின்றது. So according to the different types of activity he does, then he is forced to take a certain body with certain type of senses. அவன் செய்யும் பல்வேறு விதமான செயல்களின் அடிப்படையில் அவன் வேறொரு சரீரத்தையும் வேறு விதமான புலன்களையும் பெறுவதற்கான நிர்பந்தத்திற்கு உள்ளாகிறான். And he will get a limitation on his different senses. மேலும் இதன் காரணமாக அவனுடைய புலன்கள் மீது பலவிதமான வரையறைகள் ஏற்படுத்தப்படுகின்றன. So again we get a transformation. இதன் மூலமாக மறுபடியும் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. He gets a completely different body with limitations according to karma. ஆகவே அந்த ஜீவாத்மானது முற்றிலும் மாறப்பட்ட ஒரு சரீரத்தை கர்மவினையினால் வரையறுக்கப்பட்ட ஒரு சரீரத்தை புலன்களை கொண்ட சரீரத்தை அந்த ஜீவாத்மா பெறுகிறது. And then in that body again he does the same thing. He does activities, he gets results, and then he does more activity. ஆனால் அப்பிறவிலும் தொடர்ந்து இந்த ஜீவாத்மா பல்வேறு விதங்களில் செயல்படுகிறது, அதற்கான பலன்களை பெறுகிறது. இவ்வாறாக இந்த சுழற்சி தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது. Each time the body is different. ஒவ்வொரு பிறவியிலும் இந்த சரீரமானது மாறுபட்டு கொண்டே இருக்கிறது. And therefore he has to learn in that body what type of activity is going to give happiness, what will give suffering. ஆகவே ஒவ்வொரு பிறவியின் பொழுதும் அவன் பெறும் சரீரத்தின் மூலமாக அவன் செயல்பட்டு எந்த செயல் இன்பத்தை கொடுக்கிறது துன்பத்தை கொடுக்கிறது என்பதை பற்றி கற்க வேண்டியுள்ளது. So life after life after life he has to keep learning with a new body. ஆகவே பிறவிக்கு பிறகு பிறவி அவன் தன்னுடைய புதிய சரீரத்தை கொண்டு பயின்று கொண்டே இருக்கிறான், கற்றுக்கொண்டே இருக்கிறான். And so this goes on life after life after life. இது தொடர்ச்சியாக பிறவிக்கு பிறகு பிறவி தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. So one could not trace out where it all began. ஆனால் ஒருவரால் இது எங்கிருந்து ஆரம்பித்தது என்பதை பற்றி அறியவே முடிவதில்லை. Of course we can start with the beginning of Brahma's life, and that he makes all the bodies for living entities and the jivas go into bodies and they start. நாம் இதை பிரம்மாவினுடைய வாழ்நாள் ஆரம்பத்திலிருந்து காரணம் காட்டலாம். அங்கிருந்து தான் பிரம்மா வெவ்வேறு விதமான சரீரங்களை உருவாக்குகிறார். ஆகவே அதுவே ஆரம்பம் என்று சொல்ல முடியும். But how does Brahma choose what body to put what jiva? ஆனால் பிரம்மதேவன் எவ்வாறு எந்த ஆத்மாவை எந்த விதமான சரீரத்தில் வைக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்றான். So the answer is it's because of karma from previous universe, previous Brahma. இதற்கு பதில் என்னவென்றால் அது முற்காலத்தில் ஏற்பட்ட கர்மவினையின் அடிப்படையில்
இதற்கு முன்னால் இருந்த பிரம்மாவினால் செயல்படுத்தப்பட்டதன் அடிப்படையில் இயங்குகிறது. So when was the first Brahma? ஆகவே முதல் பிரம்மதேவன் எப்பொழுது தோன்றினான்? There is no beginning. எந்த விதமான ஆரம்பமும் இல்லை. Before that universe, another universe, before that another universe, before that another universe. So therefore the Brahmas are unending or with no beginning, and the karma with no beginning. ஆகவே இதை நாம் இவ்வாறே பார்த்தோம்னால் முன்னோக்கி பின்னோக்கி செல்ல பல்வேறு விதமான பிரம்மாக்களின் காலகட்டத்தில் பல்வேறு விதமான சரீரங்களை பெற்று ஆத்மா பல்வேறு செயல்களில் ஈடுபடுகிறது. இவ்வாறு கர்மாவும் தொடர்ச்சியானது ஆரம்பமற்றதாக விளங்குகிறது பிரம்மதேவனை போன்று. So that is the meaning of anadi karma, no karma with no beginning. இதற்கு அனாதி கர்மா என்ற சொல்லுக்கு இதுவே பொருளாகும். So of course we can argue that if it has no beginning, then it can have no end. அதே சமயத்தில் நாம் வாதிக்கலாம் ஆரம்பம் மற்றதற்கு முடிவு என்பதும் இருக்க முடியாது என்று. So everything with no beginning must be eternal. That would be the logic. மேலும் ஆரம்பமற்றவை அனைத்துமே நித்தியமானவையாக இருக்க வேண்டும். So that of course is so for the jiva. He has no beginning, he has no end. இது ஜீவாத்மாவிற்கு பொருந்தும். அவனுக்கு எந்த விதமான ஆரம்பமும் முடிவும் இல்லை. Supreme Lord has no beginning, no end. முழுமுதற் கடவுளான பகவானுக்கு ஆரம்பமும் முடிவும் இல்லை. Prakrti has no beginning, no end. பிரகிருதிக்கும் கூட ஆரம்பம் முடிவு என்பது இல்லை. Time has no beginning, no end. காலத்திற்கும் ஆரம்பம் முடிவு என்பதில்லை. So now both materially and spiritually we have things with no beginning, no end. ஆகவே லௌகிக முறையிலும் சரி ஆன்மீக அடிப்படையிலும் சரி ஆரம்பமும் முடிவும் மற்றும் பல விஷயங்கள் இருக்கின்றன. But we say karma has no beginning but can have an end. ஆனால் அதே சமயத்தில் கர்மாவிற்கு ஆரம்பம் இல்லை, ஆனால் அதை முடிவிற்கு கொண்டு வர முடியும் என்று நாம் கூறுகின்றோம். So therefore it is not a logical proposition that because it has no beginning it must have no end. It can have an end. ஆகவே இதை ஒரு தத்துவமாகவோ ஒரு கருத்தாகவோ நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆரம்பமற்றதற்கு முடிவு இல்லை என்று. So a logical argument is given for that also. இதற்காக தத்துவ அடிப்படையிலான வாதங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. We take an object. ஒரு பொருளை எடுத்துக்கொள்கிறோம். Before the object existed, it did not exist. அந்த பொருள் உருவகப்படுத்துவதற்கு முன்னால் அது இல்லை. So that's the non-existence of the object. அதுவே அந்த பொருள் இல்லாத நிலை. How long was the non-existence? இந்த இல்லாத தன்மை என்றது எவ்வளவு வரைக்கும் தொடர்ந்து இருந்தது? It never existed. அது எந்த காலத்திலும் இருந்ததில்லை. So therefore without a beginning it had non-existence. ஆகவே ஆரம்பம் இல்லை என்றால் அந்த இல்லாத தன்மை என்பது இருந்திருக்கிறது. But at a certain point somebody made it. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் யாரோ ஒருவர் அந்த பொருளை உருவாக்கி விடுகிறார். So its non-existence ended. So அதனுடைய இல்லாத தன்மை என்பது முடிந்து விடுகிறது. So therefore there is something with no beginning but having an end, that is above non-existence. ஆகவே சில விஷயங்களுக்கு ஆரம்பம் என்பது இல்லை, ஆனால் முடிவு என்பது இருக்கின்றது. So therefore karma has no beginning but can have an end. ஆகவே தான் கர்மா என்பதற்கு ஆரம்பம் என்பதில்லை, ஆனால் முடிவை ஏற்படுத்தலாம். But also if karma has no beginning, it doesn't mean it must have an end also. அதே சமயத்தில் கர்மாவுக்கு ஆரம்பம் இல்லை என்றதால் அதற்கு ஒரு முடிவு இருந்தே ஆக வேண்டும் என்பதும் இல்லை. So you can continue to have karma all the way in the future also with no end. ஆகவே ஒருவருக்கு கர்மா என்பது தொடர்ச்சியாக எதிர்காலத்தில் இருந்து கொண்டே இருக்கலாம். So the end of karma will be determined by the decision of the jiva and the mercy of the Lord. ஆகவே இந்த கர்மாவின் முடிவானது ஆத்மாவினுடைய முடிவின் காரணமாகவும் அது ஆத்மா செய்யும் ஒரு முடிவின் காரணமாகவும் பகவானுடைய கருணையின் காரணமாகவும் ஏற்படுகின்றது. So here in this verse it says the intelligent person, the vidvān, he will understand that this end of beginningless karma is not useful for the jiva. ஆகவே தான் இந்த பதத்தில் வித்வான் என்பவர், அதாவது அறிவு மிக்கவர், இந்த கர்மாவிற்கு முடிவில்லை ஆரம்பமில்லை என்பதை பற்றி புரிந்து கொள்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. So he will stop this process of acting in the material world and getting another body.
ஆகவே அவர் இந்த லௌகிக உலகத்தில் செயல்பட்டு மற்றொரு சரீரம் பெறக்கூடிய நிகழ்வை தவிர்க்கின்றார். How does he do that? அவர் எவ்வாறு இதை செய்கின்றார்? So it says sva-sukhānubhūtyā, by experiencing his own happiness. sva-sukhānubhūtyā, அதாவது தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக இதை செய்கின்றார். For the jnani, this will mean he realizes he is Atma. அதாவது இந்த ஞானியானவர் தான் ஒரு ஆத்மா என்பதை உணர்ந்து விடுகிறார். He's a devotee, then he realizes he is the eternal servant of the Lord. ஆனால் அதே சமயத்தில் பக்தர்களோ தாங்கள் பகவானது நித்தியமான சேவகர்கள் என்பதை உணர்கிறார்கள். So by the process of jnana or the process of bhakti, he can end his material existence. ஆகவே ஞான மார்க்கத்தின் மூலமாகவும் பக்தி யோகத்தின் மூலமாகவும் ஒரு ஜீவாத்மாவானது இந்த ஒரு தொடர்ச்சியான பிறப்பு இறப்பு என்னும் நிலையை அறுத்தெறிந்து விட முடியும். But if he doesn't take to the process of jnana or yoga or bhakti, then he must continue to take body after body in the material world. ஆனால் அதே சமயத்தில் ஜீவாத்மானது ஞான அல்லது யோகம் அல்லது பக்தி யோகத்தை கடைபிடிக்கவில்லை என்றால் தொடர்ந்து அது பிறவிக்கு பிறகு பிறவி இந்த லௌகிக உலகில் சுழன்று கொண்டே இருக்க வேண்டும். And thus it is possible that he can stay in the material world forever in the future also. ஆகவே ஒரு ஆத்மா தொடர்ச்சியாக எதிர்காலத்தில் நித்தியமாக இந்த லௌகிக உலகத்திலே இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. However, the Lord also was a little merciful. எப்படி இருப்பினும் பகவான் கருணை மிக்கவர். And therefore he doesn't allow the world to go on forever. ஆகவே தான் அவர் இந்த லௌகிக உலகத்தில் தொடர்ச்சியாக நீடிப்பதற்கு வாய்ப்பளிப்பதில்லை. So after 100 years of Brahma's life, everything is finished. ஆகவே பிரம்மதேவனுடைய 100 ஆண்டுகளுக்கு பிறகு அனைத்தும் அழிக்கப்படுகிறது. And all the Jivas get out of the material bodies, gross and subtle, and they all sit within Mahavishnu. இந்த லௌகிக உலகத்தில் உள்ள ஆத்மாக்கள் அனைத்தும் தங்களுடைய சூக்ஷ்ம மற்றும் ஸ்தூல சரீரங்களை விடுத்து மகாவிஷ்ணுவினுடைய சரீரத்தில் அமர்ந்து விடுகிறார்கள். So temporarily they don't have to take birth and death. ஓகே, ஒரு தற்காலிகமாக அவர்கள் பிறப்பு இறப்பு என்ற சுழற்சிக்கு உட்படுவதில்லை. However, they are still not free from their karmas. எப்படி இருப்பினும் அவர்கள் இன்னும் கர்ம வினையிலிருந்து விடுபட்டவர்கள் அல்ல. So therefore eventually they have to go back into a material world, get a body and continue their karmas again. ஆகவே மறுபடியும் அவர்கள் இந்த லௌகிக உலகில் புகுந்து ஒரு லௌகிக சரீரத்தை பெற்று தங்களுடைய செயல்களில் தொடர்ச்சியாக ஈடுபட வேண்டியுள்ளது. So one may accuse the Lord of being very cruel because he has no beginning to the makes the karmas with no beginning for the jiva. ஒருவர் ஆத்மாவிற்கு கர்மா என்ற ஆரம்பமற்ற ஒன்றை உருவாக்குவதன் மூலமாக பகவான் மிகவும் கொடூரமானவர் என்று வர்ணிக்கலாம். However, in every universe, see described in the Bhagavatam that the Lord makes arrangements for the Jivas. எப்படி இருப்பினும் ஸ்ரீமத் பாகவதத்தில் விளக்கப்பட்டுள்ளது போன்று ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் பகவான் இந்த ஜீவாத்மாக்கள் விடுபடுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டே தான் இருக்கிறார். So in every yuga there are avatars. ஆகவே தான் ஒவ்வொரு யுகத்திலும் பல்வேறு விதமான அவதாரங்களை பார்க்கின்றோம். In every manvantara there are avatars. ஒவ்வொரு மன்வந்தாரத்திலும் அவதாரங்கள் வருகின்றன. So from the beginning of Brahma's life up until the end of Brahma's life, every day of Brahma, the Lord keeps appearing again and again. ஆகவே ஒவ்வொரு பிரம்மாவின் வாழ்க்கையின் இறுதியிலும் திரும்ப திரும்ப பகவான் படைப்பிற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டே இருக்கிறார். And in each of the forms he tries to educate the Jivas. மேலும் இந்த வெவ்வேறு விதமான அவதாரங்கள் எடுக்கும் பொழுது வெவ்வேறு விதங்களில் ஜீவாத்மாக்களுக்கு பாடங்களை கற்பிக்க முயற்சிக்கின்றார். As well, he appoints Manus and their descendants to rule over the earth
earthly sphere. அதோடு மட்டுமல்லாமல் மனுவனுடைய சந்ததியர்களையும் இந்த புவியை ஆள்வதற்காக ஏற்படுத்துகின்றார். And those manus established dharma and bhakti. இந்த மனுவானவர்கள் தர்மத்தையும் பக்தியையும் நிலைநாட்டுகிறார்கள். And the Lord also supplies devotees in the material. மேலும் பகவான் இந்த புவியில் பக்தர்களையும் படைக்கின்றார். He also supplies scriptures. சாஸ்திரங்களையும் கொடுக்கின்றார். So therefore the Lord does not leave the jiva by himself. He always gives opportunity for the jivas to stop this karma. எனவே தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவெனில், ஜீவாத்மா இந்த பிறவிக்கடலில் தத்தளிப்பதற்காக பகவான் விட்டுவிடுவதில்லை. ஆனால் அவற்றுக்கு தேவையான ஏதுவான விஷயங்களும் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். So those jivas who have anadi karma and are still in the material world, they are there because they chose not to accept the devotees, the scriptures, the teachings, the avatars, the manu. ஆகவே அனாதியான கர்மாக்களை கொண்டு இந்த லௌகிக உலகத்தில் சுழன்று கொண்டிருக்கும் ஆத்மானவர்கள் தங்களுடைய சுய முடிவின் காரணமாக பக்தர்களையோ பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள், மனுக்கள், சாஸ்திரங்கள் போன்று பகவான் ஏற்பாடு செய்துள்ள பலவிதமான வசதிகளை நிராகரித்தே வாழ்கின்றார்கள். The Lord gives repeated chances to all the jivas throughout the day of Brahma, throughout the life of Brahma, and the previous Brahma, and the previous Brahma, and the previous. ஆகவே முழுவதற்கான பகவான் அவர்கள் பிரம்மாவினிட ஒரு நாளிலும் அவருடைய ஆயுளிலும் அதற்கு முன்னால் பிறவி எடுத்த பல்வேறு பிரம்மாவுக்களுடைய ஆயுள்களிலும் இந்த கட்டுண்ட ஆத்மாவுக்களுக்கு பல்வேறு விதமான வசதிகளை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கின்றார். So we should not criticize the Lord. ஆகவே நாம் பகவானை குறை கூறுவதற்கு ஒன்றுமில்லை. Rather we should praise the Lord. மாறாக நாம் பகவானை புகழ்ந்தே ஆக வேண்டும். Because in spite of the jivas countless decisions not to surrender to the Lord gives him chance after chance after chance. அவரை புகழ வேண்டும் என்று ஏன் சொல்கின்றோம் என்றால், பல்வேறு விதமான வசதிகளை செய்து இந்த பிறவிக்கடலிலிருந்து மீள்வதற்கு பகவான் பல்வேறு விதமான வசதிகளை செய்து கொடுத்திருந்த போதிலும் அவருக்கு சரணடையாத ஆத்மாக்கள் மேலும் மேலும் வாய்ப்பை பகவானின் கருணையால் பெற்றுக்கொண்டே இருக்கின்றன. ஆகையினால் நாம் பகவானை புகழ்ந்தே ஆக வேண்டும். So the endless births of the jiva in the material world are opportunities the Lord gives to the jiva. ஆகவே தொடர்ச்சியாக முடிவற்ற பிறப்பு, இந்த சம்சார சாகரத்தில் ஜீவாத்மாக்கள் பெறும் பிறப்பு என்பது பகவான் அவர்களுக்கு கொடுக்கும், இந்த பிறவிக்கடலிலிருந்து மீள்வதற்காக அவர்களுக்கு கொடுக்கும் ஒரு வாய்ப்பாக கருதப்பட வேண்டும். ஹரே கிருஷ்ணா. But even unless one comes to the point of bhakti, he will, even in the case of a Jnani Maharaj, that they will not be able to, unless they go back to the Godhead, even if they come to the point of jnana, they still have a problem to be in the material world, Maharaj. ஒரு ஞானி கூட பக்தி பயின்று பகவானை அடையாத வரையில் இந்த லௌகிக உலகில் உழல்வதற்கு வாய்ப்பு உண்டா? If the jnani performs jnana yoga and he also does a little bhakti, then he can get liberated and he's out of the material world. No more birth. ஒரு ஞான யோகி ஆனவன் ஞான யோகத்தை பழகுவதோடு மட்டுமல்லாமல் சிறிதளவு பக்தியையும் செய்வானே ஆனால் அவன் முக்தி என்பதை பெற்றுவிடுகிறான். See, when someone performs the karma karoti, normally karma has action. He has to get reaction for that. But if same person take the devotional service, he can be free from the karma. Take the example of, suppose someone is killing someone, so he has to suffer for that, and that person might be whom he has killed, he might be an instrument. But if same person take the process of bhakti, how he will be free? Because reaction he has to get, because that person who has killed, because that is the definition of mamsa. No,
he is supposed to kill him. But how that person whom he has killed, that will not react on that person who killed. கர்ம கர்மங்களை செய்வதன் மூலமாக ஒருவர் கர்ம வினைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றார். ஆனால் அதே சமயத்தில் பக்தியை செய்யும் பொழுது அவர் அதிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் என்பதை நாம் அறிவோம். ஆகவே ஒரு பாவகாரியத்தை செய்து மற்றவர்களை துன்புறுத்தும் ஒருவர் பக்தி செய்த பிறகு அந்த பாவத்தினுடைய விளைவுகளிலிருந்து விடுபடுகிறார் என்று சொன்ன பொழுதிலும் அந்த துன்பத்தை இழைக்கப்பட்டு அனுபவித்த அந்த ஒரு நபர் எவ்வாறு இவரை மன்னிக்கின்றார், எவ்வாறு இந்த சுழற்சி செயல்படுகிறது? Well, we should not take literally that the entity who was killed will come back and kill him. We cannot take it literally. சாஸ்திரங்களில் கொலை செய்யப்பட்டவர் திரும்பவும் கொலை செய்தவரை வென்று கொல்லுவார் என்பது பொருள்பட சில விளக்கங்கள் இருப்பினும் அதை நாம் நடைமுறையில் ஏற்படும் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. Because then the other living entity kills you, then he gets the karma and he comes back and you kill him again, and then he comes back the next way, then you get killed, the next lifetime he gets killed. So it's an unending cycle of getting killed like that. ஆனால் இந்த அடிப்படையில் நாம் அந்த கருத்தை நாம் தவறாக புரிந்து கொள்ளும் பொழுது ஒரு நபர் மற்றொருவரை கொலை செய்யும் பொழுது அந்த நபர் திரும்பவும் கொலை செய்தவரை கொலை செய்வதற்காக பிறவி எடுக்க வேண்டும். இந்த பிறவி சுழற்சியானது கொலை செய்வதற்காகவே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்க வாய்ப்பில்லை. But what it means is that equal to the violence we commit, we will get some violence. இதற்கு பொருள் என்னவெனில், நீங்கள் எந்த அளவிற்கு ஒருவரை துன்புறுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு துன்பம் என்பது தரப்படும். The violence may not be from a living entity, it may be from material nature or an accident or whatever. ஆனால் ஒருவருக்கு ஏற்படும் அந்த பாவத்தை இழைத்தவருக்கு ஏற்படும் துன்பம் என்பது அதே நபரிலிருந்து ஏற்படாமல் போகலாம். ஆனால் ஒரு விபத்தின் காரணமோ அல்லது வேறு விதங்களிலோ அவருக்கு அந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. Another question, like last word, sva-sukhānubhūtyā. For the karmi or that's jnani or whatever, so our devotee, is it necessary that they should go for experience to reject this or nivṛtta-tṛṣṇaḥ, reject this happiness in the material world? Is it necessary? இந்த கடைசி பதத்தில் சொல்லப்பட்டுள்ளது sva-sukhānubhūtyā என்ற பதத்தின் அடிப்படையில் நாம் விளக்கத்தை பார்க்கும் பொழுது இந்த லௌகிகத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒருவர் தான் பெரும் இன்பங்களையும் துன்பங்களையும் துறந்தே ஆக வேண்டுமா என்பது கேள்வி. Well, it may be possible that simply by knowledge one can perform activities, control the senses, etc. ஒருவர் ஞானத்தை மற்றும் பெற்று சில விதமான செயல்களில் ஈடுபட்டு பாவங்களை தவிர்ப்பதற்கு வாய்ப்பு உண்டு. However, the other principle is if you have a higher taste, you give up a lower taste. ஆனால் மற்றொரு கொள்கை என்னவெனில், மேலான ஒரு இன்பத்தை பெறும் பொழுது, ருச்சியை பெறும் பொழுது நீங்கள் தாழ்வான ருச்சியை கைவிடுகிறீர்கள். Of course, you can say higher knowledge, you will give up lower knowledge also. உயர்வான ஞானத்தை பெறும் பொழுது தாழ்மையான ஒரு ஞானத்தை விடுகின்றோம். But when we talk about taste, we're talking about experience. ஆனால் நாம் ருச்சியை பற்றி பேசும் பொழுது அது அனுபவத்தை குறிக்கின்றது. So if we get a higher experience, we become detached from the lower experience. ஆகவே உயர்வானது ஒரு அனுபவம் ஏற்படும் பொழுது தாழ்வான ஒரு அனுபவத்தை நாம் கைவிட்டு விடுகிறோம். And thus one who experiences sattvic happiness, he will give up tamasic and rajasic happiness. ஆகவே சத்துவத்தின் அடிப்படையில் ஏற்படும் இன்பத்தை அனுபவிப்பவர்கள் ரஜோ மற்றும் தமோ குணத்தினால் ஏற்படும் இன்பத்தை கைவிடுகிறார்கள். And similarly, if we get spiritual happiness, then we'll give up material happiness. அதே போன்று ஒரு ஆன்மீக நிலையில் இன்பத்தை காண்பவர்கள் லௌகிக இன்பங்களை கைவிட்டு விடுகிறார்கள். So that is, you can say, a higher principle than mere knowledge. ஆகவே இந்த உயர் கொள்கை என்பது அந்த ஞானத்தை அடிப்படையில் இருக்கிறது. But of course, for that to work, then even that experience has to be fixed. ஆனால் அதே சமயத்தில் அந்த செயல்பாடு மற்றும் அவர்கள் பெறும் அனுபவம் கூட நிலைத்ததாக இருக்க வேண்டும். Daksha and Narada in sixth country. And Daksha wanted his son that they should enter the Grihastha life, get married and create progeny, help in
feeling this universe. But in the case of Narada Muni, he was very much merciful to the son of Daksha, Haryasha, and he delivered him by the knowledge. But here, what we should see, Daksha's side or Narada's side? Because both are completely different. Narada was so compassionate to them that he gave them knowledge. He said, you go to the cross this material world, from here no one come back again. But see, there is a difference. Daksha also wanted them to experience in this material world. ஆறாவது ஸ்கந்தம் என்று நினைக்கிறேன். இங்கு தக்ஷருக்கும் நாரதருக்கும் உரிய ஒரு செயல்பாடை பற்றிய விளக்கம் இருக்கிறது. அங்கு தக்ஷனோ தன்னுடைய மகன்கள் இந்த லௌகிக உலகத்தில் பெற்ற அனுபவங்களின் அடிப்படையில் லௌகிக உலகத்தில் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார். ஆனால் நாரதரோ அவர்களுக்கு ஒரு மேலான ஞானத்தை கொண்டு மேலான ஒரு அனுபவத்தின் மூலமாக அவர்களை விடுவிக்க இருக்கின்றார். இதை நாம் எவ்வாறு புரிந்து? Ultimately, we have to act according to qualification. இறுதி வழியாக நாம் பார்க்கும் பொழுது ஒருவது தகுதிக்கு ஏற்ப அவர் செயல்பட வேண்டும். So one is not qualified for renunciation, one cannot artificially accept. ஆகவே துறவு ஏற்பதற்கு ஒருவர் தகுதி இல்லையெனில் அவர் துறவு ஏற்கக்கூடாது. And if we can't do that, then we are qualified for karma. ஆகவே அத்தகைய ஒரு தகுதி இல்லையெனில் நாம் கர்ம செயல்களில் ஈடுபடுவதற்கு தகுதி பெற்றவர்கள். If one is qualified for renunciation, then it is not necessary that you do karma. ஒருவர் அந்த துறவரத்தை மேற்பதற்கு தகுதி பெற்று இருப்பார்களே ஆனால் அவர்கள் கர்ம காரியங்களில் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை. But that person may accept to do the karmas also, simply to set an example for others. அதே சமயத்தில் அத்தகைய தகுதி பெற்றவர் கர்ம காரியங்களிலும் ஈடுபட்டு மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் என்று செயல்படலாம். And thus Dhruva had to accept a kingdom for thousands of years because Lord said he must do it. இதற்கு உதாரணமாக நாம் உருவ மகாராஜரை சொல்லலாம். பகவானுடைய கட்டளையின் பேரில் அவருக்கு விருப்பமில்லை என்ற போதிலும், துருவனுக்கு தானுக்கே விருப்பமில்லை என்ற போதிலும் அந்த துருவ கோளை ஆண்டு வந்தான் 1000 ஆண்டுகளுக்கு. But those who are not attached, then they can choose not to participate in all of that. Pronounced. ஆகவே எந்த விதமான பற்றும் இல்லாதவர்கள் இந்த துறவரம் என்ற நிலையை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்யலாம். Maharaj, quality, the person's quality, how do they get this quality? Is because of this association, whom he is associating, we see. Because if someone associate some materialistic, automatically he will develop that kind of qualities. And if someone associate with the renunciate, like Narada Muni, he will develop that qualities. ஒருவருக்கு ஒரு சில தகுதிகள் ஏற்படுவதற்கு அவர் கொள்ளும் சங்கமே காரணம் என்று நாம் அறிகின்றோம். அவ்வாறு இருக்க நாரதனுடைய சங்கத்தை பெற்றவர்களுக்கு அந்த தகுதி ஏற்பட்டிருக்கலாமே. They may have developed those qualities from previous lifetimes. அதோடு அவர்கள் தங்களுடைய முற்பிறவியின் காரணமாக அத்தகைய தகுதிகளை பெற்றிருக்கலாம். Or they may have developed in this lifetime due to association. அல்லது இந்த பிறவியில் சங்கத்தின் மூலமாக அவர்கள் அந்த தகுதிகளை வளர்த்து கொண்டிருக்கலாம். Or practice. அல்லது பழக்கத்தின் மூலமாக அவர்கள் இதை செயல்படுத்தி இருக்கலாம். And thus we have a whole system. For instance, in the Varna ashram system, one becomes a grihasta, then one experiences all grihasta life, one follows rules and regulations. Then when one is over 50 years old, one is qualified as a vanaprastha, and he begins to renounce. And when he practices that for some time, then he becomes qualified to become sannyasi. இதற்கு உதாரணமாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய வர்ணாசிரம முறையை எடுத்துக்கொள்ளலாம். ஒருவர் கிரகஸ்தாசிரமத்தில் வாழ்க்கையை அனுபவித்து பலவிதமான சட்டத்திட்டங்களை பின்பற்றி வாழ்ந்த பிறகு அவர் 50வது வயதிற்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தி வானப்பிரஸ்தம் என்னும் நிலையில் அதனுடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றி வாழ்ந்த பிறகு ஒரு காலகட்டத்தில் துறவரம் என்பதை மேற்கொள்ளக்கூடிய தகுதியை பெறலாம். And thus the kings like Bharat may rule for many years and then they eventually give up and be qualified for renunciation, so they become vanaprastha. இவ்வாறு தான் பரதரே போன்ற ராஜ ரிஷிகள் பல்லாண்டு காலங்கள் ராஜ்யத்தை ஆண்ட பிறகு ஒரு துறவரம் என்னும் நிலையை மேற்கொள்வதற்காக வானப்பிரஸ்தத்தை புகுந்தார்கள். Devatas causes some obstacles for one who want to advance spiritually.
Is this the act sanctioned by the Lord or they act according to their karma? தேவர்கள் ஒருவர் பக்தியில் முன்னேறுவதற்கு பலவிதமான தரங்குகளை ஏற்படுத்துகிறார்கள் என்று நாம் அறிந்தோம். இது பகவானால் அனுமதிக்கப்பட்டதா அல்லது அவர்களுடைய விருப்பு காரணமாக செய்யப்படுவதா? It may be according to the individual's karma. They're simply fulfilling those karma. இது ஒருவருடைய தனிப்பட்ட நபரினுடைய கர்மத்தின் அடிப்படையிலும் ஏற்படலாம். அந்த கர்ம விளைவுகளை பூர்த்தி செய்வதற்காக செயல்படுத்தப்படலாம். In certain instances, the devatas may be faulty, and they may also, on their own, independently try to do something. சில சமயங்களில் தேவர்கள் கூட குறைப்பட்ட ஒரு நிலையில் தங்களுடைய விருப்பிற்காக இத்தகைய செயல்களில் ஈடுபடலாம். Or in special cases, that may be the Lord's arrangement. சில பிரத்யேகமான நிலைகளில் பகவானுடைய அருளாகவும் அது இருக்கலாம். But in the same context, what is being gone through by the spiritual masters, is it also arranged by the devatas? Sometimes spiritual masters go through some difficulties physically and other things. இந்த கொள்கையின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது ஆன்மீக குருவானவர் பல்வேறு விதமான துன்பங்களுக்கும் குறைகளுக்கும் ஆளாகின்றார். இது கூட தேவர்கள் செய்யும் ஒரு அமைப்பா? But that may again be, it could be devatas, which means ultimately karmas. It could be arrangement of the Lord. Again, various reasons may be there also. இந்த விஷயத்திலும் கூட பல்வேறு விதமான விஷயங்கள் செயல்படலாம். அது தேவர்களுடைய கர்மாவினால் தேவர்கள் செய்யும் செயலாக இருக்கலாம் அல்லது பகவானுடைய ஏற்படலாம். பல்வேறு விதமான நிலைகளில் அது ஏற்படலாம். Else here? ग्रंथराज श्रीमद् भागवतम की, श्रील प्रभुपाद की, जोनस भानु स्वामी महाराज की। कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे।